வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி ரிவ்யூ மதுராசி. சிவகார்த்திகேயன், ருக்மிணி, வித்யுத்தர், டான்சிங் ரோஸு, பிஜு மேனன், விக்ராந்த் நடித்து ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் அனிருத்தோட மியூசிக்கில் நேற்று தாங்க படம் வெளியாகியிருக்கு. இன்றைக்கி தான் போய் படம் பார்த்துட்டு வந்தோம். இது டெஃபினட்டாக ஏஆர் முருகதாஸோட கம்பேக்குன்னே சொல்லலாம். அவ்வளோ நல்லா நீட்டாக எடுத்திருக்காரு. இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் வேணுமா, சென்டிமெண்ட் வேணுமா, லவ் வேணுமா, காமெடி எல்லாமே அப்படியே ஒரு ஃபுல் இதில் வந்துட்டு பேக் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இது சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸுக்கு வந்து பயங்கரமான ட்ரீட்டுங்க. ஸ்டார்டிங் டில் எண்டு வந்துட்டு அவ்வளோ சூப்பராக எடுத்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஒன்லைன் ஸ்டோரியை பார்த்துட்டு நம்ம வந்து ஒவ்வொரு கேரக்டரை பற்றியும் நம்ம பேசுவோம். ஒன்லைன் ஸ்டோரி வந்து நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து துப்பாக்கி கல்ச்சரை வந்து கொண்டு வரது தான் மெயின் வில்லன்களோட மெயின் எய்மாக இருக்குது. மீன்வைல் சிவகார்த்திகேயன் வந்து பயங்கரமாக ருக்மிணியை காதலிக்கிறாரு. அவர் வந்து டில்யூஷன் டிஸார்டர் இதெல்லாம் பாதிக்கப்படுறாரு. அதனால அவருக்கு யாருக்காவது ஏதாவது கஷ்டம்னா உடனே அவருக்கு வந்து போய் அவருக்கு உதவி பண்ணுவார். அதுதான் அவரோட கேரக்டராக இருக்குது. அவர் வந்து ஒரு கட்டத்தில் ஹீரோயின் அவங்கள விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ அவர் சூசைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார் சிவகார்த்திகேயன். அப்போ வந்து அவரை கூட்டிகிட்டு அந்த என்ஐஏ டீம், அதாவது பிஜு மேனன் அண்ட் விக்ராந்த், அவங்க என்ஐஏ டீமு அவங்க வந்து இவரை எப்படி யூஸ் பண்ணி முறியடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான், முறியடிச்சாங்களா அப்படிங்கிறது தான் கதை. இதில் வந்து முதல் ப்ளஸ் பாயிண்ட்டே வந்துட்டு ஆக்சுவலாக ஒவ்வொரு படத்துக்குமேங்க ஒரு 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 ஹீரோ கேரக்டர் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த வில்லன் கேரக்டர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக எழுதணும். இதில் வந்து வித்யுத்தோட கேரக்டர் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு அவரோட அந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீனே இருக்குல்ல, வாவ் அப்படி இருக்குது. துப்பாக்கியில் பார்த்தா அதே வித்யுத், அதே வில்லன் தாங்க. அந்த கேரக்டர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக எழுதியிருக்காங்க, டான்சிங் ரோஸ் அண்ட் வித்யுத்தோட கேரக்டரு. ஸோ அவர் பார்க்க செம்ம சூப்பராக இருக்கார். ஸோ ரெண்டு பேருமே ப்ளஸ்ஸு என்னை பொறுத்தவரையிலையும். அந்த சிவகார்த்திகேயன் இப்படி நிற்கிறாருன்னா அந்த வித்யுத் அந்த வில்லன்னா அப்படி இருக்குது. ஸோ அந்த ரெண்டு பேருமே சூப்பர்வாக நடிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிவகார்த்திகேயனை பற்றி பேசுவோம். சிவகார்த்திகேயனோட மெயின் என்னன்னாக்கா, அவர் வந்து அந்த லவ், அந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த மாலத்தின்னு சொல்லிட்டு அந்த லவ்வருக்கோசரம், அவர் லவ் சப்ஜெக்ட் தான் இது ஃபுல்லாக, அதை ஒட்டி தான் ஆக்ஷன்லாம் வருது. அந்த இதில் அவர் உருகி காதலிக்கிற சீனாகட்டும், அதே சமயத்தில் அவர் வந்து அந்த டில்யூஷன் டிஸார்டரில் வந்துட்டு ஒரு ஆர்டினரி பர்சன்லேருந்து டக்குன்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகட்டும். ஓ மை காட், சிவகார்த்திகேயன் வந்து பட்டையை கிளப்பியிருக்கார் உண்மையாகவே. அது மட்டும் இல்லை, அவருக்கு வந்து அந்த ஒரு ஃபஸ்ட்டு வந்து அந்த சூசைட் சீனில் வருமா, எல்லாரும் வந்து வீடியோலாம் எடுத்துகிட்ருப்பாங்க. நம்ம ஊரில் தான் அது ஒரு இதுவாக இருக்கே. ஸோ வீடியோ எடுத்துகிட்ருப்பாங்க, இவர் சூசைடு எப்போ விழுவாருன்னு சொல்லிட்டு. எல்லோரும் 1 2 3 ஏண்டா நியூ இயர் கவுண்ட் டவுனாக நடக்குது, நான் சாக போகிறதுக்கு கவுண்ட் டவுன்லாம் பண்ணுறீங்களே. சரி, அந்த காமெடியெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறேன். அந்த இடமாகட்டும், அவருக்கு டான்ஸ் ஆகட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸில் பிச்சு பெடல் எடுத்திருக்காரு அவர். உனக்கு ஏதாவது ஆட் பண்ணணுமா ரோஹித்? ஆமாம், அவரோட வளர்ச்சி தான் முதல்ல. அவரோட ஃபஸ்ட்டு படத்துக்கும் இதுக்கும் there's a huge difference. ஆக்டிங்லேயும் சரி, இல்லை he's evolved now. He's at a big stage now, right? After all these other actors, right? He'll definitely in a couple years he will evolve as a good actor. Yeah. And also அதான் அவரோட டான்ஸ் சூப்பராக இருந்தது. அண்ட் ஆல்சோ அவரோட ஆக்ஷன் சீன்ஸுமே ரொம்ப அந்த ஓவர் த டாப்பாக இல்லாமல் நல்லா என்ன கதைக்கு தேவையோ அந்த ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் எல்லாம் சூப்பராக இருந்தது. எஸ், ஆமாம், ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது வந்து நம்ம வந்து ஹீரோயினை பற்றி பேச போகிறோம். ருக்மிணி அவங்களும் வந்துட்டு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் மாதிரி இருந்தாங்க. அவங்களுக்கு அவ்வளோ நல்லா அந்த லவ் சீன்ஸ் ஆகட்டும், நல்லா அவங்கள வச்சு தான் த்ரூ அவுட் அந்த மாலத்தியை வச்சு தான் த்ரூ அவுட் ஸ்டோரியே வந்து வச்சுக்கோங்களேன். செம்ம சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நல்லா ஒரே ஒரு ட்ரெஸ் தான் லாஸ்ட் வரைக்கும் அவங்க இருக்காங்க. அதில் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க வந்துட்டு அழகாக இருக்காங்க. இதுதான் அவங்களோட தமிழ் படத்தோட தமிழில் ஃபஸ்ட்டு படம் இல்லை, அது அந்த ஏஸ்னு ஒரு படம் விஜய் சேதுபதி கூட. ஓ, இவங்க தான் வந்தாங்களா? ஓ, அப்படின்னா எனக்கு நான் நினைச்சேன் கன்னடாலையும் she is a pretty big actress. ஓகே. ஆனால் இதில் தான் இந்த படத்தில் தான் you could actually she has scope for acting, I would say.
ஸோ இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அடுத்தது வந்து நம்ம வில்லன் அவர் வந்து வித்யுத் அண்ட் டான்சிங் ரோஸ் 2 பேருமே போட்டி போட்டு நடிச்சிருக்காங்கங்க. வித்யுத் வந்து நான் அந்த துப்பாக்கியில பார்த்தேன். அதுக்கப்புறம் ஏதாவது தமிழ் படத்தில் நடிச்சிருக்காரு அவரு? இல்ல அஞ்சான்ல அந்த சூர்யா படத்துல நடிச்சாரு. பரவாயில்லையே, உனக்கு நிறைய ஆனா தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இப்பதான் முருகதாஸ்க்காக தான் அவர் நடிச்சிருக்காரு. முருகதாஸ் காசு அப்படி இல்லைன்னா ஹிந்தியில அவர் வந்து மார்ஷல் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி ஆக்ஷன் படம் தான் நடிப்பாரு. நிறைய ரொம்ப நல்லா நடிச்சிருக்காருங்க. உண்மையாவே சான்ஸே இல்லை. அதே மாதிரி டான்சிங் ரோஸ் அந்த சார்பா டாப்பர் மறையில பார்த்துருப்போம். அவர் தான், அவரோட ஒரிஜினல் நேம் எனக்கு டக்குன்னு தெரியல. அவர் வந்து நல்லா நடிச்சிருந்தாரு. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. டான்சிங் ரோஸ் வந்து இப்போ பட்டையை கிளப்பி இருந்தாரு. அந்த வில்லன்னா இந்த 2 பேரும் செம்ம ஃபைட்டிங் சீக்வன்ஸ் எல்லாம், ஆக்ஷன் இதில் ரொம்ப ப்ளஸ்ஸுங்க. ஆக்ஷன் அதுவும் லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் அந்த கிளைமேக்ஸ் சீனில் அந்த சிவகார்த்திகேயன் அண்ட் அந்த வித்யுத் பட்டையை கிளப்பியிருக்காங்க. யார் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணாங்கன்னு தெரில. நான் யூஸ்வலாக ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்காது. ஆனால் இதில் வந்து ஆக்ஷனுக்கோசரமே பார்க்கலாம். அவ்வளோ வித்தியாசமாக இருந்தது. ஒரு சீன்லலாம் அப்படி சிவகார்த்திகேயன் இப்படி இருப்பார், அப்படியே ஏறி வித்யுத் இப்படி நிற்பார் அந்த இடத்துல. அந்த ஃபைட்டிங் சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதுக்கோசரம் சொல்கிறேன். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது வந்துட்டு பிஜு மேனன். அவரும் படத்துக்கு த்ரூஅவுட் ஃபுல்லாகவே வராருங்க. அவர் என்ஐஏ ஆஃபீஸர்ஸாக வராரு. விக்ரம்க்கும் இது ஒரு நல்ல, விக்ராந்துக்கும் இது வந்து ஒரு நல்ல கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அவரும் சட்டிலாக என்ன படத்துக்கு தேவையோ அதுக்கு வந்து கரெக்டாக அவருக்கு பாவம் அவருக்கு ஒரு நல்ல பிரேக் த்ரூ கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன் நான் இந்த படத்தில். அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ மெயினாக சண்டை காட்சி, இது லவ்வு எல்லாமே கலந்த கலவைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருந்தது. அனிருத்தோட மியூசிக் உனக்கு எப்படி ஒர்க் ஆச்சு ரோஹிதா? பிஜிஎம்லாம் சூப்பராக இருந்தது. பிஜிஎம்லாம் அந்த எலவேஷனுக்குலாம் சூப்பராக இருந்தது. சாங்ஸ் ஐ திங்க் போக போக ஐ திங்க் ஸ்லோ பாய்சனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்க்ரீன்ல பார்க்கிறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ ஐ திங்க் படம் முடிச்சோன்னே எல்லாரும் ஸ்டார்ட் லிஸ்னிங் டு தி ஆல்பம். எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் 2 பாட்டுமே சலம்பலன்னு ஒரு பாட்டு நல்லா டான்ஸ் சூப்பரா பண்ணாங்க. அந்த என்ன ஒரு 2வது பாட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வழியிறேன் அந்த பாட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா இந்த படம் வந்துட்டு மதுராசி படம் வந்துட்டு அமரன் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படம் ஒன்று. ஏன்னா அமரன் ஹியூஜ் சக்ஸஸ், அது எதிர்பார்க்கப்பட்ட படம். அதனால ஒன்று. இன்னொன்று வந்துட்டு லாஸ்ட் படத்தில், அதாவது கோட்டில் வந்துட்டு நம்ம விஜய் அவர்கள் வந்துட்டு, தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு அவரோட துப்பாக்கியை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவார். அதனாலேயோ என்னவோ இவருக்கு இந்த துப்பாக்கி சம்பந்தமாகவே இந்த படமும் அமைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால 2 விதமாகவும் எதிர்பார்க்கப்பட்டதுனால இந்த படம் வந்து ஒரு ஹியூஜ் எதிர்பார்ப்போடு தான் வந்தது. எனக்கு பர்சனலாக படம் வந்து நான் ரொம்ப ஆக்ஷன் இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு போனேன். பட் ஆனால் நிறைய லவ் சீன்ஸு எனக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா பிடிக்கும். அதாவது கொஞ்சம் கதைக்களத்தோடு இருந்தது. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வேற ஏதாவது உனக்கு ஆட் பண்ணணுமா? ஏஆர் முருகதாஸோட டைரக்ஷனை பற்றி? ஆமாம், டெஃபினெட்லி இட்ஸ் a comeback if you compare it to the other films. லாஸ்ட் அவர் என்ன எடுத்தாரு? சிக்கந்தர், அந்த சல்மான் கான் படம். அது சரியா அவருக்கு போகல, ஆனால் அவர் இதில் வந்து பிடிச்சிட்டாரு, நல்லா பண்ணியிருக்காரு. அதான் அவரோட டிரெக்ஷன் ஆக்சுவலாக நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் பிளே எங்கேயுமே போர் அடிக்கல. எஸ், எங்கேயுமே போர். மெயினாக என்னன்னா அந்த சிவகார்த்திகேயனோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிச்ச விதம்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதாவது அவர் அந்த டெல்யூஷன், அந்த ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கலாக அவர் பாதிக்கப்பட்டிருப்பார் அவரோட ஃப்ளாஷ்பேக்னால, பேக் ஸ்டோரினால. அந்த பாதிப்பெல்லாம்லேருந்து அவர் வந்து ஒவ்வொரு டைமும் பண்ணும்போது செம்ம சூப்பரா அந்த ஆக்டிங்கை வந்து பக்காவா வெளிப்படுத்தி இருக்காரு. ஸோ டான்ஸ் எல்லாமே வருது அவருக்கு வந்துட்டு. சிவகார்த்திகேயன் காமெடி டைமிங்ஸ், அதே மாதிரி லவ்லையும், அதாவது அந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த லவ்வை வந்து லவ்வருக்கோசரம் என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவர் உருகி பண்ணுவார் அந்த லவ், அந்த மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நம்ம நெகட்டிவ்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சோன்னாக்கா இது அங்கங்கே கொஞ்சம் கஜினியை நினைவுபடுத்துது. கொஞ்சம் ஆனால் அது நல்லா தான் ரசிக்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஓகேங்களா, எனக்கு வந்து கஜினி படம் ரொம்ப பிடிக்கும். அது கொஞ்சம் நினைவுபடுத்தினாலும் அது வந்து நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அந்த மேனரிசம் மெயினாக சொல்கிறேன், இந்த சூர்யாவோட மேனரிசம் அந்த இடத்துல மட்டும் அந்த கஜினி அங்கங்கே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் லென்த்தி. எத்தனை மணி நேரம் படம்? இது 2 hours 50 minutes. ஒரு 10 or கொஞ்சம் லாஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் இதுவா இருந்திருக்கணும். மிச்சப்படி இந்த படம் வந்து
மித்த யார் என்ன சொன்னாலும் இது பண்ணாதீங்க. படம் நாங்கள் ஒரு செட்டாக போனோம், போனோம். அவங்க எல்லாரும் வந்து எல்லாருக்குமே படம் பிடிச்சிருந்தது. ஸோ அங்கே வந்தவங்களுக்கும் ரொம்ப கைத்தட்டி ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஸோ அதனால் நீங்களும் போய் பாருங்கள். இந்த 2 இதுதான் மெயினாக வந்துட்டு கொஞ்சம் இது. அதே மாதிரி என்ஐஏ ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ராபேக். பட் அது ஏன்னா ஸ்பாயில் பண்ணாமல் லைக் சிவகார்த்திகேயன் தான் சென்டரு, இவங்களை கொஞ்சம் இன்னும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதெல்லாம் வந்து இந்த படத்தில் பார்க்க முடியுமா? இட்ஸ் ஆல் மாஸ் என்டர்டெயின்மெண்ட். ஸோ அவருக்கு உண்டான எஸ்கேவோட படம் இல்லையா? ஸோ அதனால இது கட்டாயம் எஸ்கே ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, எல்லா மக்களுக்குமே பிடிக்கும். ஏன்னா இதில் வந்து மேபி நீங்கள் ரொம்ப குழந்தைங்களா ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்றும் அப்படியெல்லாம் இல்லை. பட் ஆனால் நீங்கள் வந்து குழந்தைங்க ஃபேமிலியோட குழந்தைங்கள கூட்டிகிட்டு போக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸும் இருக்குது. மித்தபடி படம் சூப்பராக இருக்குது. எனக்கு பிடிச்சது, எனக்கு பர்சனலாக பிடிச்சது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் இது ஆக்ஷன் ஜான்ராவில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் I would say out of all the Tamil movies that released this year, I would say இதுதான் வந்து in top quality and in the wise I would say it's the best Tamil movie this year action wise. Okay. எல்லாம் ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஹாலிவுட் மாதிரி எடுத்திருந்தாங்க. அதான் சொல்ல வரேன், ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொஞ்சம் ஹாலிவுட் மாதிரி இருந்தது. ஸோ தட் வாஸ் யார் ஆக்ஷன் பண்ணாங்கன்னு தெரியல, எனக்கும் தெரியல. பட் கொஞ்சம் கொரியன் படத்துலலாம் பார்ப்போம் அந்த மாதிரி இருந்தது. இந்த ஃபிஸ்ட் டு ஃபிஸ்ட்லாம் நல்லா அந்த கேமரா ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து இந்த இதுலயே ரொம்ப யூ கேன் see the hand to hand combatலாம் நல்லா உங்களுக்கு தெரியும் இந்த ஆக்ஷன். ஸோ அவர் அதுவும் இல்லாமல் அந்த சிவகார்த்திகேயன் ஒரு சீன்ல அப்படியே 4 பேர் வருவாங்க, டக் டக் டக்னு அடிவார். ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது. தியேட்டரில் பாருங்கள். ஸோ டெஃபினட்டாக போய் தியேட்டர் இருந்ததுன்னா போய் பாருங்கள். படம் வந்து கட்டாயம் ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க. ஏஆர் முருகதாஸோட கம்பேக் அண்ட் சிவகார்த்திகேயனும் பட்டையை கிளப்பியிருக்கார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.